இருக்கு, RTMS ஒரு டெக்னாலஜி இருக்கு, TDCS இருக்கு, வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்கு, நியூரோ ஃபீட்பேக் இருக்கு. அதே மாதிரி ரோபாட்டிக்ஸ்ல வந்து இயலாமை இருக்கிறவங்களுக்கு என்னால நடக்க முடியல, பெராலிசிஸ் வந்துருச்சு, பக்கவாதம் வந்துருச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு ரோபாட்டிக் பிசியோதெரப்பி இருக்கு, பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லி அதுல பல எக்யூப்மெண்ட் இருக்கு, கை விலங்குல அதுக்கு தனியா எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ நவீன முறைகள் பல இருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்தியால நம்மளோட சிஸ்டம்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தியால வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரியே இருக்கு. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் கம்பைன் பண்றதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு டெல்லியில. அண்ட் ஆயுஷ் தவிர நமக்கு இந்தியால நேச்சுரோபதி இருக்கு, அக்யூப்ரெஷர் இருக்கு, அக்யூபங்க்சர் இருக்கு, பல அந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது? இப்போ எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு. டிப்ரெஷன் இருக்கிறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா பல பேருக்கு தலைவலி இருக்கும், இல்ல வந்து கீழ் முதுகுல வலி இருக்கும், லோ பேக் பெயின். இதெல்லாம் வந்து காமனா வந்து வர சிம்டம்ஸ், டிப்ரெஷனோட வர சிம்டம். நான் டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுத்தேன், கவுன்சிலிங் கொடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் போயிடுமா? போகாது. ஸோ என்ன தேவை? அந்த நேரத்தில் நம்ம வந்து அதெல்லாம் போக்குற மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் தேவை. அது நம்மளோட நேச்சுரல் ஹீலிங் சிஸ்டம்ஸ் தான் நிறைய இருக்கு. அதை தான் நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். ஸோ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஷிரோ அபியாங்கம்னு சொல்லுவோம், ஹெட் அண்ட் நெக் மசாஜ் வித் மெடிக்கேட்டட் ஆயில், அது செய்ய முடியும். அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். யோகா சொல்லி கொடுக்க முடியும். தாய்ச்சி, சைனீஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் பேலன்ஸ் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வலியை போக்குறதுக்கு நம்ம பார்க்கும்போது பல டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பிரைமரி ப்ராப்ளம் அந்த பர்சனுக்கு டிப்ரெஷன். இந்த மாதிரி நீங்க ஒரு டயக்னோசிஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கன்சிடர் பண்ணுங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நடுக்க நோய், அது என்னால் வந்து சரியா மூவ் பண்ண முடியல, எனக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் நிறைய இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கேன், இதெல்லாம் தான் என் பிரச்சனைகள், நான் விழுந்துருவேன், அடிக்கடி விழுந்துருவேன். இதுதான் பார்க்கின்சனோட பிரச்சனைகள். அதோட கூடி நீங்க பாத்தீங்கன்னா மறதி நோய் இருக்கும், அதோட கூடி பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், அதோட கூடி பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு இழக்கம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வரும், டைஜஷன் சரியா இருக்காது. இது எல்லாம் நாங்க கவனிக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரையால மட்டுமோ இல்ல வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றதுல மட்டும் முடியாது. இந்த மாதிரி தெரப்பீஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது தீவிரமா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது பேஷண்ட்டுக்கு. ஸோ அதை நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். இந்த ஹோல் பர்சன் கேர் அப்படின்னு இந்த ஒருங்கிணைந்த மெத்தட்ல நம்ம ட்ரீட் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாங்கள் நடத்துகிற அந்த நேஷனல் ஒர்க் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த மனநலம், மனநலத்துக்கு மருத்துவம், அதை பற்றி தான் அங்கே வந்து நேஷனல் ஒர்க் ஷாப், இன்டகிரேட்டிவ் மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க, நிம்மான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, பிஜிஐ சண்டிகர்லேருந்து வந்திருக்காங்க, பல இடத்துலேருந்து அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2-3 வைஸ் சான்சலர் வந்திருக்காங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதை எப்படி நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை எப்படி நாம் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பெரிய கிளினிக் மட்டும் வர்றது இல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டர் லெவலில் இல்லை வந்து தாலுக்கா லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நடக்கிற அந்த மீட்டிங்கில் அதை பற்றி நாங்கள் எல்லாரும் எங்களோட வியூஸை ஷேர் பண்ண போகிறோம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். நன்றி சார். இது சம்மந்தமாக அவேர்னஸ் வந்து ஸ்கூல், காலேஜ், பப்ளிக்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க? ஸோ இதுவரை நாங்கள் வந்து ஸ்கூல், காலேஜ் லெவலில் அவேர்னஸ் கொண்டு வரல. பட் சிறுவர்கள் நிறையவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் மருந்து மாத்திரைகளை மட்டும் நம்ம ஷார்ட்டும் பண்ண முடியாது, அந்த வயதில் பல மருந்து மாத்திரை கொடுக்கவும் முடியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சிறு வயதில் இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருது, சிறு வயதில் நிறைய பேருக்கு வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் வருது, சிறு வயதில் நிறைய பேருக்கு வந்து மது அருந்தி அதோட அந்த மாதிரி பிரச்சனைகள், அடிக்ஷன்ஸ் வருது. இதுக்கு எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் நிறைய சொல்யூஷன்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும். அதான் நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் நினைக்கும் போது நம்ம வந்து மெடிசனை பற்றி நினைக்கிறோம், இல்லை கவுன்சிலிங் பற்றி நினைக்கிறோம். மனநலத்தை பொறுத்தவரை பல விஷயங்கள் செய்யலாம், அது மட்டுமல்ல அப்படின்னு ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங் நடத்துறோம். சார், இப்போ இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்பவே ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா இடங்கள்லையுமே ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு.
இப்போ இப்போ அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம நோய்கள் கம்மியாயிடுச்சுன்னா நோய்கள் கம்மியாகல. பேஷண்ட்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து லாங் டர்மாக எடுக்கக்கூடிய அந்த இது வந்து இன்னுமே அதிகம் தான் ஆயிருக்கே தவிர்த்து இப்போ குறையல. இதோட சேர்த்து இன்னொரு கொஸ்டின், இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு முன்னாடியாவது 30 மேலே அது 30 ஒரு 40 மேலே 50 மேலே தான் இந்த மாதிரியான பிரச்சனை. யங் ஜென்ரேஷனுக்கு 25 30 அந்த ரேஞ்சிலே வருது. இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ல என்ன இது நடக்குது? இது இப்படி இந்த மெடிசனோட ரெக்டிஃபை பண்ண முடியும்? ஸோ நீங்கள் இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் கரெக்டாக கேட்குறீங்க. அதில் தான் இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது 5 சிஸ்டம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் எஜுகேஷன் இருக்குது. 5 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதோடு கூடி நேச்சுரோபதி யோகா கோர்சஸும் இருக்குது. யோகாவுக்கு தனியாக கோர்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் தான். நான் இப்போ கவர்மெண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ல இப்போ வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு தனியாக சென்டர் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் எல்லாமே ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகல. பட் எல்லா சென்டர்லையும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியாது. பட் அந்த ஐடியா அப்போவே இருந்தது. புரியுதுங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கிருமி பாதிப்புகள்னால தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாடர்ன் மெடிசன்ல தான் உண்டு. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பாதி ஹாஸ்பிட்டல் வருது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ் நீங்க பார்க்கும்போது காமனா நம்ம பார்க்கறது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, கனக்கூடுதல், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து தவிர்க்கலைன்னா ஃபியூச்சர்ல வேற மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும். பிரெயின்ல ஸ்ட்ரோக் கொடுக்கும், மறதி நோய் கொடுக்கும், இதனாலேயே டிப்ரெஷன் வரும், வேற உடம்புல வேற எவ்வளவோ பாதிப்புகள் வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும், வீக்னஸ் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க வந்து ஏன் க்ரௌடு ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரானிக் டிசீஸ்னால தான் க்ரௌடு ஜாஸ்தி ஆகுது. கிரானிக் அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே அது போகாது. ஒரு கிருமி பாதிப்புனா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதை நம்மளை விட்டு போகுது. இதுக்கு அந்த மாதிரி விட்டு போகிற தன்மை கிடையாது. நம்ம கூடயே இருக்க போகுது இந்த பிரச்சனைகள். அதுல நீங்க மனநலத்துல பல பிரச்சனைகளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிறு வயதுலேருந்து எனக்கு ஆட்டிசம் இருக்குன்னா அது வந்து என்னை விட்டு போக போகுது. அதுக்கு நம்ம தீர்வு தேடணும். பட் கிரானிக் டிசீஸ் அதே மாதிரி நீங்க வந்து அடல்ட் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா கிரானிக்கா சிவியரா வர மென்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம தீர்வு கிடைக்கல. ஓல்ட் ஏஜ் போனீங்கன்னா மறதி நோய், இல்லை நடுக்க நோய், இல்லை ஸ்ட்ரோக், இதெல்லாம் வந்ததுன்னா எனக்கு கிரானிக்காக அது பாதிக்குது, என்னை விட்டு போகாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நமக்கு வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமோட ஹெல்ப் வருது. இதனால நம்ம வந்து மருந்து இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சர்ஜரியே தேவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. சில பேருக்கு சர்ஜரி பண்ணியே தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாடர்ன் மெடிசன் செய்யறது எல்லாமே கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்துல இந்த மாதிரி அப்ரோச்சஸ்ல வந்து பொட்டென்ஷியல் இருக்கு. என்ன மாதிரி பொட்டென்ஷியல் இருக்குன்னா நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கேயே எங்க கிளினிக்லயே நீங்க பாத்தீங்கன்னா சிறுவர்கள் இந்த மாதிரி டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் லைக் ஆட்டிசம், ஏடிஹெச்டி இந்த மாதிரி இருக்கிற சிறுவர்களும் சரி, முதியோர்கள் டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களும் சரி, மூளை அடிபட்டு வராங்க, ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, இல்லை ஸ்ட்ரோக், அவங்களும் சரி, இந்த குரூப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த சிஸ்டம்ஸ் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது. ஸோ இது அல்ல அது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. இது எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்கா ஒருங்கிணைந்து நம்ம எடுத்துட்டு போறது தான் இன்டகிரேட்டிவ் மெடிசன். ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசன் நீங்க பார்க்கும்போது அது வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி செய்யற ட்ரீட்மெண்ட்ஸ். இதுலேருந்து என்ன பெஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதுல என்ன பெஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதுதான் இன்டகிரேட்டிவ் மெடிசன். அதை பத்தி தான் நாங்கள் வந்து இந்த 2 டேஸா ஒர்க் ஷாப்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்க பர்டிகுலர் ஃபோக்கஸ் வந்து மென்டல், மனநிலை, மனநோய்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன்ஸ், அதில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.